அல்லேலூயா, அல்லேலூயா. புலம்பலை ஆனந்த களிப்பாக தேவன் மாற்றிவிட்டார். ஏன்னா தேவன் என்ன வார்த்தை கொடுத்தாலும் அதுல எப்பவுமே ஒரு உள் ஆழங்கள் இருக்கும்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே விசுவாசிக்கிறேன். இவங்க என்ன சாட்சி சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியாது. நிறைய சாட்சிகளை கேட்டதுதான் சந்தோஷமா இருக்கு. சாட்சிகளை கேட்டதை விட உங்களை சாட்சியா தேவன் வைத்திருக்கிறார். அதுக்கு கோடா கோடி நன்றி சொன்னாலும் போதாது. ஒரு 7 வருடங்களுக்கு முன்பாக தேவன் எனக்கு ஒரு பாடல் கொடுத்தார். ஆனா அதை நான் இது வரைக்கும் எங்கேயும் பாடல. இப்ப இங்க தேவன் பாட சொல்றதுனால பாடுறேன். ஏன்னா அது உங்களோட சாட்சிக்கும் உங்களோட வாழ்க்கைக்கும் இணைக்கப்பட்டிருக்கும். புண்பட்ட நெஞ்சமே புன்னகை பூக்கலையா, பூந்தென்றல் உன்னோடு புயல் உன்னை அணுகாது, பூந்தென்றல் உன்னோடு புயல் உன்னை அணுகாது. நம்ம எல்லாமே புண்பட்ட நெஞ்சங்கள் தான். புன்னகை பூக்கலன்னு சொல்லிட்டு நிறைய ரொம்ப கஷ்டத்துல ஆழ்ந்து போயிருப்போம். கண்ணீர் விட்டு தேவன்கிட்ட கேள்வி கேட்டிருப்போம். எல்லாத்தையும் அறிந்தவர் நீங்க. உங்களால செய்ய முடியாத ஒரு காரியமும் இல்ல. ஏன் என்னோட வாழ்க்கையில இவ்வளவு காலதாமதம் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கும் போதுதான் ஆரம்பிப்பாரு. அதனாலதான் பூந்தென்றல் உன்னோடு புயல் உன்னை அணுகாது. அந்த பூந்தென்றலாய் தேவன் இருக்கும் போது பிசாசு என்கிற புயல் உங்களை அணுகாது. அணுகாதபடிதான் தேவன் பாதுகாத்திருக்கிறார். இந்த ப்ரமோஷன் மட்டும் இல்ல, இந்த ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, மேன்மையான ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில் தேவன் தர வல்லவராயிருக்கிறார். இனி மாதம் நீங்க சாட்சி சொல்லும்படியாக வைப்பார். இதற்கு முன்பதாக சோகம் கலந்து சாட்சி இருப்பீங்க. வரக்கூடிய நாட்கள்ல சந்தோஷத்தின் நிறைவினால் நீங்க சாட்சி சொல்லுவீங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். புலம்பல் 3:22. நாம் நிர்மூலம் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையில வருது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்போ ஒரு சாட்சி, அதாவது நாங்க இப்போ வரும்போது ஒரு சம்பவம் ஆச்சு. நாங்க வரோம், வண்டி நல்லா ஸ்டார்ட் ஆச்சு, நல்லா தான் இருந்தது. பெட்ரோல் போட்டுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்றோம், வண்டி ஸ்டார்ட் ஆகல. எவ்வளவோ கிக் பண்ணி பாக்குறோம், சுத்தமா ஸ்டார்ட் ஆகல. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இவங்க 2 பேரும் நீங்க போங்க, நாங்க பின்னாடி வரோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த மெக்கானிக் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு காட்டி அவர் 20ல இருந்து 25 தடவை கிக் பண்றாரு, ஒர்க் ஆகல. அப்பா என்ன சொன்னாரு, சரி ஆட்டோ பிடிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்க ஆட்டோ பிடிக்கிறதுக்காக அப்படியே போயிட்டு இருக்கோம். எவ்வளவு ஆட்டோ போகுது, அப்படியே வருது, யாரும் வந்து பார்க்கல. நாங்க அப்படியே போயிட்டு இருக்கோம். அங்க ஒருத்தர் இந்த பக்கம், நாங்க இந்த பக்கம் நாங்க போறோம், அந்த பக்கம் அவர் இருக்காரு. அவர் எங்களை பார்த்துட்டு அவரே வராரு. எழுதி இருக்கு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், ஆட்டோ எழுதி இருக்கு. அது மட்டும் இல்ல, நாங்க உள்ள உட்காந்துட்டோம். அவரு நாங்க போறோம். எங்களுக்கு என்ன ஆச்சரியமான விஷயம்னா, அந்த பெட்ரோல் பங்க்ல அவர் இருந்திருக்காரு. நீங்க தான் அங்க கிக் அடிச்சுட்டு இருந்தீங்களே, நீங்களான்னு கேக்குறாரு. அப்பா சாட்சி முடிச்ச உடனே அப்பா கிட்ட நீங்க கேளுங்க. அவர் கேக்குறாரு, ரொம்ப நேரமா கிக் அடிச்சுட்டு இருந்தீங்களே? ஆமா, நீங்க அங்கதான் இருந்தீங்க. ஆமா, நான் எங்கதான் இருந்தேன். வழி வந்து அடைக்கப்பட்டு இருக்கும் போதுதான் தேவன் வழியை ஆயத்தம் பண்ணுவார். அவர் கொண்டு வந்து விட்டு பிரேயர் மீட்டிங் போறீங்களா, சந்தோஷமா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. நான் விசுவாசிக்கிறேன், தேவனால அனுப்பப்பட்ட தூதனா இருந்தா மட்டும்தான் அப்படி நடக்கும். இது மனுஷங்களால் ஆகாது, ஆனா தேவனால ஆகும். மனுஷங்க நினைச்சிருந்தா ப்ரொமோஷன் என்ன பண்ணிருக்கலாம், தடுத்து இருக்கலாம். ஆனா தேவன் அங்க நியமிச்சிருக்காரு. கார் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு மனுஷங்க என்ன திட்டம் போட்டாலும் தேவனுடைய திட்டம் மேன்மையா இருந்ததுனாலதான் 2 ஹவர்ல தேவன் எல்லாத்தையும் மாற்றினாரு. தேவனுக்கு 2 நிமிஷம் போதும், இப்படின்னு எல்லாத்தையும் மாத்திடுவாரு. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம இன்னைக்கு நிர்மூலமாகாது இருக்கிறது தேவனுடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அதனாலதான் எங்களை கொண்டு வந்தார். இல்லைன்னா வந்தே இருக்க முடியாது.
அழகா அவர் அழகா கொண்டு வந்து விட்டாரு. இல்லைன்னா நாங்க ஆட்டோ தேடி அந்த பக்கம் இருந்து நாங்களே நடந்து கூட வந்துட்டு இருக்கலாம். ஆனா தேவனுக்காக தேவனை போற்றணும், அவரை வாழ்த்தி பாடணும் அப்படின்னு பிள்ளைங்க போவாங்கன்றதுக்காக அந்த ஆவிக்குரிய தந்தை என்ன பண்ணாரு, ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்த. நாங்க கூப்பிடல அவரை, அவரே வந்தாரு. அவரே வந்து ஏறிக்குங்க, நாங்க பார்த்தேன். போற வழியில கேக்குறாரு, நாங்க பார்த்தேன், அவ்வளவு நேரம் கிக் அடிச்சுட்டு இருந்தீங்க, ஒர்க் ஆகலையா, சரி சரி நம்ம போலான்னு சொல்லிட்டு இங்க இட்டு வந்து விட்டாரு அவரு. தாய் தந்தை நம் ஜனம் பந்துக்கள் என்னையே வெறுத்து தள்ளீடினும், தாய் தந்தை நம் ஜனம் பந்துக்கள் என்னையே வெறுத்து தள்ளீடினும், என் தந்தையாகவே நீரே வந்து என்னை மைந்தனாய் மாற்றி நீரே, என் தந்தையாகவே நீரே வந்து என்னை மைந்தனாய் மாற்றி நீரே, இயேசு ராஜா என் இன்ப ரோஜா, என்றென்றும் நான் உம்மை பாடிடுவே. தாய் தந்தை இனம் பந்துக்கள் எல்லாருமே மாறலாம். அந்த தந்தை நீதான் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டார் அப்படின்னா கைவிடவே மாட்டார். நம்ம அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் சும்மாலாம் இருக்க மாட்டார். நம்ம நிர்மூலமாகாது இருக்கிறது, இன்று நம்ம ஜீவனோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியல, ஆனா இங்க வந்து உட்காரும் போது பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டார். அபிஷேகம் தலை முதல் பாதம் வரை முற்றுமாக பரவினதுனாலதான் தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். பாருங்க, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. தேவன் சொல்ற வார்த்தை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இனிமேட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர் இருக்கார் உங்களுக்கு. எல்லாருமே இருப்பேன்னுவாங்க, நான் உனக்கு இருக்கிறேம்மா என்ன வேணா கேளுன்னுவாங்க. போயிட்டு கேட்டா நம்ம அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. அவரை நோக்கி கூடும் போது நம்மளுக்கு வேண்டியதையும் கொடுப்பாரு, அதற்கு ஜாஸ்தியாவும் கொடுப்பார். அதுதான் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அதுக்கு வந்து அடுத்த வசனம் வாசிங்க. அவைகள் காலையில நீங்க எழுந்து திருப்தியா சந்தோஷத்தோட புது பெல்லனோட இருக்கீங்கன்னா அவருடைய இரக்கங்கள் காலை தோறும் ஒரு புதுசா இருக்கான், பழசா இல்ல. எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, நம்மளோட வாழ்க்கையில பழசா மாறிடுவாங்க. அவர் மட்டும்தான் தினந்தோறும் புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ள நடத்துறாரு. அப்படின்னா அவருடைய இரக்கங்கள் தினந்தோறும் புதுசாயிட்டே இருக்கு. அதனால நீங்க விசுவாசத்தோட இருங்க. உங்களுடைய காரியங்களை நடப்பிக்க தேவனால மட்டும்தான் முடியும். உலகம் முழுவதும் முடியாதுன்னு சொல்லலாம், ஆனா தேவன் நடத்துவார். அப்படியே வாசிங்க. அவருடைய உண்மை பெரிதா இருக்கிறது. நம்ம பொய் சிறிதாதான் இருக்கும், அதை தான் நம்புவோம். ஆனா அவரோட உண்மை பெரிதா இருக்கு. என்ன உண்மை? உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்துவேன். உலகத்தால்லாம் சொல்லுவாங்க, எப்படிமா அது பொய்யான வாக்குமா? ஆனா தேவனுடைய வாக்கு உண்மையானது. அதனாலதான் தேவன் உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போயிருக்கார். அந்த உயர்ந்து இருக்கும் போதும் தேவனை நீங்கள் மறவாமல் இருக்கும் போது உங்களை மேன்மையாக சாட்சியாய் எடுத்து பயன்படுத்துவார். எல்லாருமே வேணான்னு சொல்லலாம், அப்படி என்னதான் இருக்கு, ஏன் உங்களுக்கு ப்ரொமோஷன் சொல்லிட்டு பல கேள்விகள் வரலாம். ஆனா உங்களை வேள்விக்குள்ளாக நடத்த மாட்டார், குழப்பத்தின் பாதையில் நடத்த மாட்டார், உங்களை சாட்சியா தான் வைப்பார். ஒன்னே ஒண்ணு மட்டும், அவங்க முன்னாடி உங்களுடைய அழுகையின் முகத்தை வந்து காட்டாதீங்க, சந்தோஷமா இருங்க. அதுதான் தேவன் உங்களுக்கு தர மிகப்பெரிய ஆயுதம். நீங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு தான் அவங்க நினைப்பாங்க. உங்களுடைய அழுகையையும் சோகத்தையும் வேற யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. அவருடைய பாதப்படியில ஊற்றி விட்டுட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. ஏன்னா அவர் நடத்துவார், அவர் எனக்கு கொடுப்பார், எனக்கு செய்வார். செய்து விட்டார், செய்யாமலாம் இருக்க மாட்டாரு. அவர் கண்டிப்பாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எங்களோட வாழ்க்கையில் என்ன ஆனாலும் நாங்கள் அவரை மறக்க மாட்டோம். எங்களுக்கு மேன்மையான காரியங்களை செய்வார்னு சொல்றவங்க மாத்திரம் கையில வருது, கண்டிப்பாக செய்வார். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். யாரிடத்துல நம்பிக்கை இருக்கணும்?
உங்க மேல தாங்க நம்புறேன், நீங்க செய்வீங்கன்னு தான் நம்புறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நம்ம போயிட்டு கேட்போம்ல. அப்படி கேட்க கூடாது, தேவன்கிட்ட கேட்கணும். நீங்க தான்பா என்னோட பங்கு, வேற யாரும் கிடையாது. மாம்சத்துல வேணா சொந்தங்கள் 1000 இருக்கலாம், 1000 பேர் ஆறுதல் சொல்வதை விட தேவன் சொல்ற ஆறுதல்ல தான் திருப்தி இருக்கும். இருதயத்துல ஒரு சமாதானம் இருக்கும். இந்த உலகம் தரக்கூடிய சமாதானம் எல்லாம் குறுகிய காலகட்டத்துக்கு வரைக்கும் தான் இருக்கும். அவர் தரக்கூடிய சமாதானம் நித்திய சமாதானம். அதை தான் அன்பான குடும்பத்துக்கு தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். அங்க பாருங்க, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். உங்களோட மாம்சம் மட்டும் சொல்லக்கூடாது, உங்களோட ஆத்துமா சொல்லணும். ஆத்துமா அப்படின்னா நீங்க மாம்சத்துல வாயால பேசுறது கிடையாது. நீங்க பேசாம இருக்கும் போதும் உங்களோட ஆத்துமா அவர் தான் என்னோட பங்கு என்ன பண்ணணும் சொல்லிட்டே இருக்கணும். உங்களோட மாம்சமும் அவரை நோக்கி தான் இருக்கணும், உங்களோட ஆவியும் அவரை நோக்கி தான் இருக்கணும். முக்கியமாக உங்களோட ஆத்துமாவும் அவரை தான் நோக்கி கொண்டு இருக்கணும். இந்த வீட்டுக்கு யாரு பங்கு? அப்போ தேவன் மட்டும் தான் பங்கு. பங்கு இருக்கும் போது தீங்கெல்லாம் வராது, நன்மை தான் வரும். அதுக்கப்புறம் பாருங்க, ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அவர் எனக்கு பங்கா இருக்கிறதுனால அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். எது வரைக்கும் இருக்கணும்? காரியம் ஆகுற வரைக்குமா? காரியம் ஆனதுக்கு அப்புறமாவும் இருக்கணும். அவர் என்னை பஞ்சத்தின் பாதையில் நடத்தினாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஏன்னா பஞ்சத்துக்கு பிறகுதான் செழிப்பான நாட்கள் வரும். பஞ்சத்துக்குள்ளேயே நடத்த மாட்டாரு. 7 வருடங்கள் பஞ்சமானாலும் அடுத்த 7 வருடம் என்னை தேவன் என்ன பண்ணுவாரு? பசுமையான பாதையில் நடத்துவார். அதனால பஞ்ச காலத்துல இருக்கும் போதுதான் தேவன் என்ன பண்ணணும், இன்னும் நீங்க துதித்து கொண்டே இருக்கணும். வியாதியின் படுக்கையில தான் அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கணும். அவ்வாறு இருக்கும் போதுதான் உங்களுக்கு பசுமையான நாட்களை தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. யாருக்கு நல்லவர்? எல்லாரும் சொல்லுவாங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எப்படி பார்க்கணும்? இதுலயே இருக்கு பாருங்க விடை. கர்த்தருடைய மேல வாசிங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப அவருக்காக காத்து கொண்டு இருக்கணும். அவருக்காக காத்து கொண்டு இருக்கும் போதுதான் அவர் நல்லவர் என்பதை நீங்க என்ன பண்ணுவீங்க? புரிஞ்சுப்பீங்க. அவரை நீங்க ருசிச்சு பார்ப்பீங்க. நம்ம எப்ப காத்து கொண்டு இருப்போம்னா, நமக்கு ஏதாவது தேவை வரும்போது மட்டும்தான் அவர் என்ன பண்ணுவோம், தேடுவோம், அவருக்காக காத்து கொண்டு இருப்போம். தேவையே இல்லைனாலும் அவருக்காக தான் காத்து கொண்டு இருக்கணும். ஏன்னா அவர் தான் நமக்கு தேவை. இந்த வீட்டுக்கு அவர் மட்டும் தான் தேவை. அந்த தேவை வந்து விட்டால் உங்களுடைய தேவைகளை அவர் உங்களோட வாழ்க்கையில் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அவருக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடாது. நான் காத்து கொண்டே இருப்பேன், தேட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் தப்பு. நான் தேடுவேன் ஆனா காத்து கொண்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் தப்பு. நம்ம காத்து கொண்டு இருந்தாதான் தேடுவோம். ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன். டியூஷன்ல இருந்து பிள்ளை வர காலதாமதம் ஆகுதுன்னு வைங்க. அவனுக்காக காத்து கொண்டு இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் காலதாமதம் ஆயிடுச்சு, தேட ஆரம்பிப்பீங்க. அவருக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கும் போதுதான் தேடுவீங்க. எப்படி? வேதத்துல காத்து கொண்டு இருக்கணும், பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்றீங்க? காத்து கொண்டு இருக்கீங்க. இதற்கான இணைப்பு வசனம் எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிப்பீங்க. அது போலதான் கர்த்தருக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கும் போது நீங்க தேடுவீங்க. தேடின பிறகுதான் உங்களுக்கே புரியும், இது சாதாரண வேதம் அல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில தாகம் தீர்க்கக்கூடிய வேதம் அப்படின்னு சொல்லிட்டு. காத்து கொண்டிருக்கும் போதுதான் பல விஷயங்களை உங்களை தேடும்படியாக தேவன் வைப்பார். அப்பதான் உங்களுக்கே புரியும், நம்முடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல, பராக்கிரமசாலின்னு. ஏன்னா நடக்கவே முடியாது அப்படின்ற காரியத்தை நடத்தினார்ல. இன்று எப்படி சந்தோஷமா இருந்தீங்க? உங்களுக்கு கூட சேர்ந்து நாங்களும் சந்தோஷமா இருக்கோம். ஏன்னா இதுதான் கிறிஸ்துவின் ஐக்கியம். இந்த ஐக்கியம் இருக்கணும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கோம். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் அனைவரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம், அவருக்குள் ஒன்றுபட்டு இருக்கிறோம். இந்த விஷயம் எப்ப புரியும்னா அவருக்காக காத்து கொண்டு அவரை தேடும் போதுதான் புரியும். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தருடைய கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அப்ப நம்பிக்கை அப்படின்ற வார்த்தை அடிக்கடிக்கு வருது.
அப்போ இன்னும் கூட அன்பான குடும்பம் நம்பிக்கையில உறுதி ஆகணும் அப்படின்றதுதான் தேவனுடைய ஆசை. நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருந்தா மட்டும் போதாது, இன்னும் நம்பிக்கை வரணும். இப்போ பிள்ளைகள் வந்து மார்க் எடுக்கிறாங்க, 60 மார்க் எடுக்கிறாங்கன்னா இது 10வது இன்னொன்றும் பார்த்தீங்களா, அது போலதான் தேவன். நம்பிக்கையில 60 மார்க் இருக்கு, இன்னும் ஜாஸ்தி ஆகணும்ன்றதுதான் தேவனுடைய ஆசையா இருக்கு. நம்ம கேட்போம், அது நம்ம கேட்கணும். ஏசப்பா என்னோட நம்பிக்கை குன்றி போயிரு, தப்பே இல்லை, குன்றி போயிருக்குப்பா, இன்னும் நான் வந்து நம்பிக்கையா இருக்கணும். இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் வந்து வேதம் வாசிச்சேன், நாளைக்கு 3/4 மணி நேரம் வந்து வாசிக்கிறேன். ஆனா தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு சாப்டர் எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆதி ஆகமம் படிக்கிறீங்கன்னா எடுத்த உடனே 1 மணி நேரத்துக்குள்ள 1ஆம் அதிகாரம் ஃபுல்லா முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அப்படியே படிச்சிடக்கூடாது. ஒரு வசனம் வாசிச்சாலும் அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆழ்ந்து வாசிக்கணும். உங்களுக்கு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா எல்லாருக்கும் தெரியும் 23ஆம் சங்கீதம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். இந்த ஒரு வசனத்துக்கே 1 மணி நேரம் ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் பண்ணலாம், பேசலாம், அவ்வளவு இருக்கு. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்ப கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பனா இருக்கணும், ஒரு பாயிண்ட். இரண்டாவது, தாழ்ச்சி அடையன்னா ஆடுகளா நம்ம இருக்கிறோம், அவர் கைக்குள்ளான ஆடுகள். அந்த மெய்ப்பன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு வந்து தெரியும் நம்மளுக்கு எப்ப ஆகாரம் கொடுக்கணும், நமக்கு தண்ணீர் எப்ப கொடுக்கணும்னு தேவனுக்கு தெரியும். அதனால தாழ்ச்சி அடையன் அப்படின்னா சோர்ந்து போக மாட்டேன். தகுந்த காலத்துல உங்களுக்கு ஆகாரத்தையும் கொடுத்துட்டாரு, தாகத்தையும் தீர்த்துட்டாரு. நீங்க அவர் கைக்குள்ளான ஆடுகள், அவர் தான் மெய்ப்பன். அதனால நீங்க தாராளமா சொல்லலாம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருந்தார், நான் தாழ்ச்சி அடையவில்லை. இனிமேட்டு சொல்லலாம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், அதனால நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். எனக்கு தெரியும் தேவன் எப்ப எனக்கு ரச சாதம் கொடுப்பாரு, பிரியாணி எப்ப கொடுப்பாருன்னு தேவனுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். எந்தெந்த காலகட்டத்துல கொடுக்கணும்னு தேவனுக்கு தெரியும், அப்ப எனக்கு கொடுப்பார். கொரோனா காலகட்டத்தில் நடத்தலையா, அன்னம் தண்ணீர் குறைவுபடாதபடிக்கு எவ்வளவு பேரோட ஜீவன் போனது. ஆனா நம்முடைய ஜீவனை தேவன் காப்பாற்றி கொண்டு வந்து இன்று சாட்சியாய் வந்து 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 நிறுத்தி சந்தோஷமா சிரிக்கிற அளவுக்கு வச்சிருக்காருன்னா இனிமேல் நடத்த மாட்டாரா? ஆயுசின் நாட்களை உங்களுக்கு கூட்டி கொடுத்து தேவன் நடத்துவார். தேவன் இது உங்களுக்கு தரக்கூடிய வாக்கு. இதை நீங்க அசட்டையா எண்ணவே கூடாது, மேன்மையா எண்ணணும். கண்டிப்பாக தருவார். நோய் இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுவாரு, அந்த நோயிலிருந்து விடுதலை ஆக்குவார், என்னை சாட்சியாய் வைப்பார். ஏன் நம்மளுக்கு வியாதி வருது? வியாதி வந்த பிறகுதான் விடுதலை. எல்லாரும் முன்னாடி நின்று எனக்கு வியாதி இருந்தது, ஆனால் தேவன் இன்று காப்பாற்றி கொண்டு வந்து விடுதலை கொடுத்து இருக்கிறார். இன்று நான் சுக பல ஜீவனோடு இருக்கிறேன், தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுக்குதான் வியாதியை கொடுக்கிறாரு. சோர்ந்து போயிடக்கூடாது. வியாதியை கொடுக்கிறாருனாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயம்தான், அந்த வலி தாங்க முடியல, அதுலதான் கேட்போம். ஆவியில ஒரு நாள் வந்து சோர்ந்து போயிடாதீங்க. மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவியோ உற்சாகம் உள்ளது. உற்சாகமா இருங்க. தேவன் சொன்ன வார்த்தையை கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில வந்து நிறைவேற்றும். என்ன வார்த்தை? நம்ம நிர்மூலமாக இருக்கிறது அவரோட கிருபை. அவருடைய கிருபையை இனிமேலும் உங்களை நிர்மூலமாக்காமல் பாதுகாத்து கொள்ளும். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. வேணா எழுதி வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இருக்காது. இரக்கத்தினால்தான் தேவன் என்ன பண்ணுவார், உங்களை அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பார். எவ்வளவு அதாவது வருடங்கள் மாறும், இந்த வருடங்களுக்கு முடிவு இருக்கு. இறுதி மாதம் வந்துட்டா இந்த வருடம் முடிஞ்சிடும், ஆனா அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இறுதியா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். 28 வாசிங்க, 27 28 வாசிங்க. மூணாம் அதிகாரத்துல நுகத்தை சுமக்கிறதுனா பிரச்சனைகள், போராட்டங்கள், இக்கட்டான சூழ்நிலை, வியாகுலங்கள், இன்னல்கள் தான் நுகம். அதை சுமக்கிற மனுஷன் அவனோட வாழ்க்கையில நல்லதா இருக்கான். ஏன் நல்லதா இருக்குன்னா, நுகத்தை சுமந்தாதான் நமக்கு சுகம் வரும். நுகம் அப்படின்றது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்துட்டு அப்படியே இறுதி வரைக்கும் இருந்துரும் அப்படின்னு நினைக்க கூடாது. நுகம் கொஞ்ச காலகட்டம் தான் இருக்கும், அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சுகம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வியாதிப்பட்டு அதுக்கப்புறம் நீங்க சுகமாவீங்க பாத்தீங்களா, புது பலன் வந்த மாதிரி இருக்கும். அதை தான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து வாசிங்க 28. அவர் தான் கொடுத்தார் என்ற நம்பிக்கை இருக்கணும். நுகத்தை தேவன் தான் கொடுத்தார்.
சில நேரங்கள்ல ஒன்று பரீட்சை உங்களுக்கு வைப்பார், இரண்டாவது சோதனை. நீங்க பரீட்சையில பாஸ் பண்ணிட்டீங்கன்னா சோதனை வரும். சோதனை கொஞ்சம் கஷ்டம், ஆனா தேவன் நடத்துவார். நீங்க பரீட்சையிலையும் பாஸ் பண்ணிட்டு சோதனையிலையும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கலாமா அப்படின்னு கேட்டா சோதனை கண்டிப்பா வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா ஒரு சோதனையிலையும் அவர் உங்களோடு இருப்பார், அவர் நம்மோடு இருப்பார். அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இத தேவன் தான் கொடுத்தார் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். நான் மௌனமா இருந்து, அதாவது நான் தனித்து இருப்பேன் அப்படின்னா ஒன்று கூடி இருக்க கூடாது. ஒன்று கூடி இருந்தா நல்லா இருக்கிற சிந்தைய கூட கெடுத்துருவாங்க. தேவனை தானே நம்பி வந்தீங்க, ஏன் இப்படிலாம் நடக்குது? பல கேள்விகள் கேட்பாங்க. அந்த இடத்தை விட்டு நீங்கிட்டு தேவனோட மொட்டம் தான் உறவாடணும், மௌனமா இருக்கணும். தேவன் உங்களுக்கு ஒரு நுகம் கொடுக்கிறாரா? தேவன் தான் எனக்கு கொடுத்தார். அப்போ நீங்க மௌனமா இருக்கும் போதுதான் உங்களுடைய காரியத்தை தேவன் நடப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆரம்பம் செய்தவர் அவர், முடிக்க போறதும் அவர் தான். ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க நம்பிக்கையா இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை புலம்பலான வாழ்க்கையா இருக்காது. ஆனந்த களிப்பினால் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நீந்தும்படியாக தேவன் செய்வார். கண்களை